எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் ஒரு ஸ்பெஷலா ஒரு டிஷ் கொண்டு வந்திருக்கேன். அது என்னன்னா ஸ்வீட் தான், வேற ஒன்றும் இல்லை. கேக் செய்யறேன், சாக்லேட் கேக் செய்யறேன். நம்ம வந்து ஒரு பர்த்டே கேக் கடையில் போய் வாங்குறதுனா ஸோ எக்ஸ்பென்சிவ். இப்போ இருக்கிற நிலைமை நம்ம எங்கேயுமே இப்போ எதுவுமே வாங்குறதுக்கு ரொம்ப பயப்படும். நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணலாம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்ப்போம். சாக்லேட் கேக் செய்யறதுக்கு பொருள் ஆல் பர்பஸ் ஃப்ளவர், வேற ஒன்றும் இல்லை. அது மைதா, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், 2 முட்டை, கொக்கோ பவுடர், வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ், உப்பு, சர்க்கரை. வாங்க அது எப்படி செய்யலாம் பார்ப்போம். அடுத்தது 2வது ஸ்டெப்பில் வந்து நம்ம க்ரீம் செய்கிறது, அதுக்கும் நான் எப்படி சொல்ல பார்ப்பேன். முதல் இந்த ஸ்டெப் முடிச்சிருவோம். 400 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர். எல்லாமே சலிச்சிருங்க, இல்லைன்னா கஷ்டம். நம்ம சலிச்சிட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் சால்ட்டு ஒரு பிஞ்ச், பேக்கிங் பவுடர், ½ teaspoon, baking soda, ½ teaspoon போட்டுட்டு அதை சலிச்சிருவோம். கொக்கோ பவுடர் ஓகே 150, அதையும் சலிச்சு போட்டுருங்க. கொக்கோ பவுடர் சலிச்சுட்டு தான் போடணும், ஏன்னா அதில் நிறைய லம்ப்ஸ் இருக்கும். பாருங்க எப்படி வந்திருக்கு பாருங்க, நிறைய லம்ப்ஸ் வந்துருக்குது. அதை கொஞ்சம் இது பண்ணிட்டு பாருங்க. இப்போ அதை எடுத்துருவோம். இன்கிரிடியன்ஸை ஒரு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருங்க. ஓகே, நல்லா சாக்லேட்டியாக வேணும்னா டார்க் சாக்லேட் பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்கிட்ட மீடியம் ஒன்று தான் கிடச்சிச்சு. ஓகே, இது ரெடியாக வச்சுருவோம். அடுத்தது 2 முட்டை போட்டுக்குவோம். ஓகே, எண்ணெய் எடுத்துக்குவோம். வெஜிடபிள் ஆயில் ஊற்றுங்க, உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ எடுத்துங்க. பட்டர் கூட போட்டுக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துக்க. நான் ப்ரௌன் சுகர், லைட் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இன்னொரு பாதி போட்டுட்டு பால் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு அதை மிக்ஸ் கொடுங்க. வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் எடுங்க. ஓகே, நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸில் நம்ம எல்லாத்தையும் ஊற்றிடுவோம், நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும். ஓகே, ஊற்றிட்டு அழகாக ஒரு மிக்ஸ் கொடுங்க. கேக்கு வந்து ஒரு சைட்டாக இது பண்ணுங்க. கேக் வெடிச்சா பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, நல்லா பஃப்பாக வந்திருக்கு, அதனால தான் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஓகே, நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு, சாக்லேட் கேக். இப்போ இந்த மாதிரி ஒரு மோல்டு ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ளே ஊற்றிடுவோம். நான் சமமாக ஆக்கிட்டேன். இப்படி ஒரு டக் கொடுங்க. பாருங்கள், அந்த பபிள்ஸ்லாம் வந்து அது சமமாயிரும். நான் அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணிட்டேன். 200 டிகிரிஸ்க்கு ரெடி பண்ணிட்டேன். என்னோட அவன்லாம் அவ்வளோதான் இருக்கும். உங்களோட அவனில் வந்து நீங்கள் 300 இருந்துச்சுன்னா 300 டிகிரிக்கு 10 மினிட் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம அவனுக்குள்ளே வச்சுருவோம். 35 நிமிஷம் வரைக்கும். ஓகே, 350 வரைக்கும் நம்ம வச்சுருவோம். பார்த்து கவனமாக செய்யுங்க. க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, வெந்துருச்சு. 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை வெளியே எடுத்துருவோம். ஒரு குச்சி வச்சு செக் பண்ணி பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துருவோம் வெளியே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து
கட்டமாக வெட்டிட்டேன் ஸ்கொயராக. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஓகே, வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். ஐசிங் சுகர் எடுத்திருக்கேன். நான் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம கேக் மேலே சிரப் மாதிரி வைக்கிறதுக்கு கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். சீஸ் க்ரீம். வாங்க இதை பீட் பண்ணிடுவோம். இது நல்லா சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் வந்து சாயந்தரம் செய்ய போகிறீங்கன்னா மார்னிங்கே எடுத்து வச்சுருங்க. அப்படி நீங்கள் மார்னிங் செய்ய போகிறோன்னா நைட்டே எடுத்து வச்சுருங்க. ஓகே, இதை நம்ம நல்லா பீட் பண்ணிடுவோம். சீஸ் க்ரீம், சீஸ் க்ரீம் போட்டோமா க்ரீம் நல்லா சூப்பராக வரும், நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, இதையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். சாக்லேட் போட்டுருவோம். ஐசிங் சுகர் போட்டுருங்க. நான் 1 கப் அப்படியே எடுத்தேன். சுகர் பார்த்துட்டு போட்டுக்குங்க. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிடுவோம். க்ரீம் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நல்லா ஸ்மூத்தாக நான் கையிலே தான் பீட் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து நம்ம கேக் ரெடி பண்ணுவோம். வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த இதில் வந்து கீழே ஒரு பிளேட் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த எண்ணெய் பேப்பர் நான் வச்சுருக்கேன், பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். எதுக்குன்னா இந்த க்ரீமை வந்து இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்களும் அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இப்போ இது மேலே நம்ம அப்படியே க்ரீம் போட ஆரம்பிச்சிருவோம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். பாருங்கள், நான் டிசைனுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம செய்யலாம். ஓகே, லைட்டாக மேலால் செய்யுங்க. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 hours வைக்கணும். அப்போ தான் இன்னும் நல்லா செட் ஆகும். ஓகே, அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ இது மேலே அழகாக ஸ்ட்ராபெரி வச்சுருங்க. இப்போ அது கூட அது அப்படியே செட் ஆயிரும். இது இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோமா க்ளீனாக இருக்கும். ஓகே, ஸ்லோவாக பண்ணுங்க எதாக இருந்தாலும். வாவ், கேக் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து செட் பண்ணுவோம். நம்ம போயிட்டு 2 hours கழிச்சு நான் உங்களை பார்க்குறேன். கேக் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் 2 hours கழிச்சு நம்ம பார்ப்போம். செட் ஆகிட்டோம். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கேக் ரெடி ஆச்சு, சூப்பராக ரெடி ஆச்சு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா க்ரீம் போட்டிருக்கேன். இது வெண்ணிலா க்ரீம் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், செட் ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக யம்மி ஆயிடுச்சு. நான் வந்து மறுநாள் தான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, வாங்க நம்ம கேக்கை வட்டிடுவோம். கேக்கை வட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப்பில் வந்து நல்லா ஈரமாக இது பண்ணிவிட்டு தொடச்சிட்டு க்ளீனாக வட்டுங்க. வாங்க கேக் கட் பண்ணிடுவோம். வாவ், சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது கேக் நம்ம எடுத்துருவோம். கிட்ட க்ளோஸ்ல அப்பல பாருங்க கேக்க. பாருங்க கேக் எப்படி வந்திருக்குன்னு. கிட்டத்தில் பாருங்க எவ்வளோ யம்மியாக இருக்குன்னு.
சூப்பராக நல்லா லேயராக வந்திருக்கு. 3 லேயர் வச்சுருக்கோம். க்ரீம்லாம் பாருங்கள் நல்லா செட் ஆகி நல்லா வந்திருக்குது. ஓகே, இப்போ நான் கேக் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்கும். கேக் சாப்பிட்டு காட்டலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 3 லேயர் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில். நம்ம வீட்டில் பிறந்தநாள் கேக்கோ இல்லை வந்து வெட்டிங் கேக்கோ எல்லாமே நம்ம வீட்டிலே செஞ்சு காட்டலாம். வாங்க. வாவ் பாருங்கள் அப்படியே ஸ்டெடியாக நிற்கிது. இதுக்கு தான் வந்து கேக் வந்து ப்ராப்பராக செஞ்சோமா கண்டிப்பாக இப்படி நிற்கும். சான்ஸே இல்லை. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னாலே இந்த வீட்டில் வந்து செய்ய முடியுது அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நல்லா அசத்துங்க. உங்கள் வீட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பர்த்டே எல்லாமே நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி செய்யுங்க. இன்னொரு நாளைக்கு க்ரீம் எப்படி செய்கிறது செப்பரேட்டாக நான் அது ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போகிறேன். என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து டிங்குன்னு அழுத்திடுங்க. ஓகே, பாய். இன்று பிறந்த நாள் துர்காஷினி. அவங்களுக்கு கனவு நினைவாகிறதுக்கு நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்திக்குவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே துர்காஷினி. உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை வந்து விஷ் பண்ணுறாங்க உங்கள் கனவு நினைவாகிறதுக்கு. வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.